ஒரு ஜனாசாவுக்கு போயிருந்தேன். என்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவர் அடக்குறார். நான் ஒரு மரத்து ஓரமா போய் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் துவா செஞ்சுட்டே இருக்கேன். எல்லாரும் போயிட்டாங்க. அவருடைய மகன் மட்டும் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகிறார். அவர் எப்ப அழத் தொடங்கினாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன். ஜனாசாவை கொண்டு வந்து அப்படியே அவர் கையில லாஸ்டா பிஸ்மில்லா வாரா மில்லத்தி ரசூலுல்லாஹ் நாங்க வைப்போம். வெக்க போக்கல அவர் வாப்பாவை அப்படியே தூக்குறார். எங்க பிள்ளைய நம்ம சின்னத்துல தூக்கி தோல்ல போடுவோம், கொஞ்சுவோம். தோழர்களே, அது பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கிற பாக்கி. சில வேளை பாப்பாமார்களை லாஸ்டா ஒரு நாள் தூக்க வேண்டிய ஒரு நிலைமை கபூர்ல நடக்கும். அது ஃபைனல் மூமெண்ட். திரும்ப வாப்பா வரமாட்டார் வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுடைய கடமையை நிறைவேற்றணும் என்றா அப்பதான் ஒரு பெரும் பிரியாவிடைக்குரிய மனசுல ஒரு பெரிய கவலை வரும். ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளை வளர்க்கறதுல ரொம்ப சிரமப்படுவாங்கடா. தாய்மார்களே, உங்க பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட்க்கு சொல்லி கொடுங்க தொழுகைய. இதுதான் நம்மளை ஜன்னாவுக்கு கொண்டு போற ஜன்னாவுல திறப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அழுகிறார் முடிவில்லா. அதனால சொல்றேன்,